சரீரத்தோடைய மனுஷனாக உண்டாக்கிட்டு ஆமாம் உண்டாக்கணும். அதில் என்னன்னா ஒரு கோளாறு சரீரம் பாருங்கள், அது கெட்டது இல்லை, நல்லது, மிகவும் நல்லது. ஒன்றே ஒன்று தான் நல்லது இல்லைன்னாரு. மனுஷன் தனிமையாக இருக்கிறது. இப்போ இந்த ஆளுங்க பாருங்கள், கத்தர் விட பெரிய ஞானிகள் இவர்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையில் சொல்ல போனால் பிரதர், தனிமையாக இருக்கிறது தான் நல்லது. கத்தர் எனக்கு காண்பித்தார்ன்றாங்க சிலர். கத்தரே இவர் காண்பிச்சாருன்றாங்க. உங்கள் கத்தர் எந்த கத்தர்ன்னு எனக்கு தெரியல. நான் இந்த பைபிளில் சொல்லியிருக்கிற கத்தரை விசுவாசிக்கிறேன். அவர் சொல்கிறாரு அது நல்லதில்லை. எது நல்லது? திருமண வாழ்க்கை தான் நல்லது, கணவன் மனைவியாக வாழ்கிறது தான் நல்லது. இன்பத்துக்கு கத்தர் எதிரி இல்லை. எதிரி நினச்சிட்டு கல்யாணம்னா அதான். ஒருத்தர் பிரசங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பாருங்க, நீங்கள் போய் வெறுத்து ஓடியே போயிட்டு இருப்பீங்க. மாப்பிள்ளையாக இருந்திருந்தீங்கன்னா 2 பேரையும் தாலி கட்ட வைக்கிறதுக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? இது ஒரு 4 நாள் சந்தோஷம், ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சீன்னு ஆகிடும், இதுதான் கல்யாணம். அப்படியே பிரசங்கம் பண்ணார் பாருங்க. அப்படியே பிரசங்கம் பண்ணார். எனக்கு ஆச்சரியம். எனக்கு அப்படியே பிரசங்கம் பண்ணிவிட்டு எந்திரிச்சு நெல் அப்படின்னாரு. 2 பேரும் எந்திரிச்சு நின்னாங்க. கையை கோக்க வச்சார். வாக்குறுதியை கொடுத்தாரு. நான் நினச்சேன், ஐயோ இயேசுவே, நான் மாப்பிள்ளையாக இருந்தேன்னா எந்திரிச்சு ஓட்டம் பிடிச்சிருப்பேன். இப்படி ஒரு கல்யாணம் எதுக்கு? 4 நாள் சந்தோஷத்துக்காக கல்யாணம்? வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்குள்ள கல்யாணத்தை கத்தர் வச்சாரு. பைபிளை தப்பாக போதிக்கூடாது பாருங்க. ரொம்ப பரிசுத்தவான்கள் இவங்க கத்தரை விட மிதமிஞ்சிய பரிசுத்தவான்கள் ஆயிட்டாங்க. ரொம்ப தப்பு. நீங்கள் சாலமோனின் உன்னத பாட்டை வாசித்து பாருங்க, உங்களுக்கே கூச்சமாக இருக்கும். ஹலோ, வாசித்து பார்த்துருக்கீங்களா? நீ போய் நிறைய பேர் வாசித்து பார்ப்பாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு புஸ்தகம் உலகத்தில் பார்க்க முடியாது. அதை வாசிங்கனாலே பார்த்து ஆரம்பிச்சிருங்க. கத்தர் இன்பத்துக்கு எதிரி கிடையாது. இன்பத்தை எங்க அனுபவிக்க சொல்றாரு? இன்பத்தை நியாயமான விதத்தில் அனுபவிக்க சொல்றாரு. மனைவியோட அனுபவின்றாரு. அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது வேதம். இன்பத்துக்கும் மனைவி தான், எல்லாத்துக்கும். அதான் கல்யாணம் ஆகும்போது சொல்றீங்களா, துன்பத்திலும் இன்பத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும்ன்றான். எல்லாத்துக்கும் மனைவி தான். நான் கொரிந்து கலாச்சாரம் சொல்லுது, இல்லை இன்பத்துக்கு வேற, துன்பத்துக்கு வேறன்னு. எப்படி போதிக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் பூந்து சொல்றாரு, சரீரம் வேசித்தனத்திற்கல்ல, கத்தருக்குரியது. கத்தர் சரீரத்துக்குரியவர். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவனுடைய அவயவமாக இருக்கிறது. அந்த அவயவங்களை வேசியின் அவயவமாக்கலாம்.